முருகனின் அறுபடை கோவிலான ஐந்தாம் படை கோவில் தாங்க இந்த திருத்தணி. நம்மளோட சாமி தரிசனம்ன்றது சிறப்பாகவே முடிஞ்சது. ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிறதுக்கு இங்கேயே வந்து ஃப்ரீ நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டைரக்டா நடந்தே வருன்ற பட்சத்துல மொட்டை அடிக்கணும்னு வேண்டிக்கிட்டீங்கன்னா கோபுரத்துக்கு ஆப்போசிட்லேயே நம்ம தர்மபுரியில் ஆரம்பித்த அறுபடை பயணம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஜோலார்பேட்டில் ட்ரெயின் ஏறி அங்கேருந்து நம்ம அரக்கோணம் வரையும் ரீச் ஆகிட்டு இருக்கோம். அரக்கோணத்துலேருந்து நம்ம திருத்தணி போகக்கூடிய ஒரு லோக்கல் ட்ரெயினில் வெறும் 5 ரூபா கொடுத்து நம்ம இங்கே வந்துட்டோங்க. இங்கேருந்து டேரெக்டாக நம்ம நடந்து போகாத நம்மளோட ஓன் வெஹிக்கிளில் டேரெக்டாக கோயிலை பார்த்து ஃபுல் தரிசனம். நம்மளோட அறுபடை வீடுன்றது கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இங்கே முருகனின் அறுபடை கோவிலான ஐந்தாம் படை கோவில் தாங்க இந்த திருத்தணி. நம்ம மலை அடிவாரத்துக்கு நம்ம ரீச் ஆயிடுச்சுங்க. நீங்கள் இங்கேருந்து ஏதாச்சும் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியில் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் இங்கேருந்து போகலாங்க. நடந்து தான் போகணுன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்லேயே உங்களுக்கு நீங்கள் திருக்கோவில் ராஜகோபுரம் வந்து ரீச் ஆகிடுங்க. இந்த இடம் எதுக்காக ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வள்ளி கடவுளை இந்த இடத்துல தான் முருகன் வந்து மணந்து கல்யாணம் பண்ணதா சொல்லப்படுதுங்க. நீங்கள் டைரெக்டாக பஸ் ஸ்டாண்டு வந்ததும் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருந்து நீங்கள் வாக் பண்ணாவே டைரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கிறதுக்கான உங்களுக்கு சன்னதி பாதை கிடச்சிருங்க. இங்கேருந்து ஜஸ்ட் 500 மீட்டர் தான் உங்களுக்கு திருத்தணி மலை அழகாக ஏறி போகும். ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கோவில் இருக்கும். நீங்கள் அழகாக இங்கே தரிசிச்சுட்டு டைரெக்டாக போயிடலாம். இல்லை நீங்கள் டோவா போகணுன்னா பார்த்தீங்கன்னா முக்கன் விநாயகர் கோவில் இருக்கும். டைரெக்டாக கீழே தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முருகரை பார்க்க போயிடலாம். இந்த தெப்பக்குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து ஒரு சில பண்டிகை காலங்களில் இதை சுற்றி வருவாங்க. அதே மாதிரி நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த குளத்துல வந்து நீராடிட்டு போவாங்க. கோவிலோட இந்த தண்ணியை வந்து நம்ம தெளிச்சிட்டும் வந்து நம்ம கோயிலுக்கு தரிசனம் பண்ண போகலாம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் தான் இருக்கும் இந்த சரவண பொய்யானது. இங்கே டைரெக்டாக நீங்கள் வந்து காலையில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி தரிசனம் பார்த்தா நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் இந்த கோயிலை விசிட் பண்ணுறப்ப ராஜகோபுரத்துக்கு ஆப்போசிட்லேயே வந்து உப்பு மிளகு பரிகாரம்னு இருக்குங்க. அதில் உப்பு மிளகு வாங்கி சுற்றி உங்களோட திருஷ்டி கழிச்சா உங்களுக்கு வர நோய் நொடி எதுவுமே வராதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முருகரோட ஐந்தாம் படை வீடான திருத்தணி, அதாவது திருத்தணிகை மலைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம பிரம்மாண்டமாக ரசித்து தரிசிச்சாச்சு. ஏன் முருகர் வந்து ஐந்தாம் படை இந்த இடத்துக்கு வந்தார்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் சூரம்சாரத்தை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கோவத்தை கட்டுக்கடங்காத கோவத்தில் இருக்கும் பொழுது இந்த திருத்தணிக்கு வந்துதான் தன்னோட கோவத்தை போக்குறாரு. அதனால இது பேர் வந்து தணிகைன்னு சொல்கிறாங்க. பேர் மருவி திருத்தணிகைன்னு மாறி வருங்காலத்தில் திருத்தணின்னு பேர் மாற்றம் வந்து இங்கே கொண்டு வந்து நம்மளோட சாமி தரிசனன்றது சிறப்பாகவே முடிஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு 3:30 வந்தோம், ஒரு 3:45 பார்த்துட்டோம். வெறும் 1/4 மணி நேரத்தில் இந்த சாமி தரிசனன்றது நமக்கு வந்து திருத்தணியில் முடிஞ்சது. நீங்களுமே விசிட் பண்ணுற பிளானில் இருந்தீங்கன்னா மிட் டேயில் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூட்டமே வந்து கண்டிப்பாக தவிர்த்துக்க முடியும். ஆனால் அந்த நேரத்தில் தான் அந்த சாமிகளுக்கு அர்ச்சனை ஆராதனைன்றது வந்து குறைவாக நடைபெறும். பட் பக்தர்களோட கூட்டம் அந்த டைமில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதே காலையில் ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா கட்டுக்கணக்காத கூட்டம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதனாலேயே நீங்கள் ஒரு மிட் டேல பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாமி தரிசனம்ன்றது ஈஸியாகவே முடியும். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை ரொம்ப கூட்டமாகவே இருக்கும். அதை தவிர மற்ற நாள்களில் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த டைமில் பிளான் பண்ணி வரலாங்க. முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை கூட வந்து பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறாருங்க. நீங்கள் என்ட்ரன்ஸ்லேருந்து 2 இது இருக்குது. சிறப்பு தரிசனம் இருக்குது, 100 ரூபீஸ் தரிசனம் இருக்குது, நார்மல் காமன் பீப்புள் போகிற மாதிரியான தரிசனங்கள் இருக்குது. நீங்கள் உள்ள 100 ரூபீஸில் போனீங்கன்னா சாமியை கொஞ்சம் கிட்ட பார்க்கலாம், காமன் பீப்புளில் போனீங்கன்னா கொஞ்சம் லாங்காக பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் போகும்பொழுது நீங்கள் நல்லாவே உங்களால் சாமி பார்த்துட்டு வெளியே வர முடியும். உள்ள சாமிகளை பார்க்கும் பொழுது வள்ளி தெய்வானை முருகன் 3 சாமியுமே இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. நீங்கள் திருத்தணியில் சாமியை தரிசித்து டைரெக்டாக அன்னதான கூட்டமாக இருந்துச்சுன்னா இந்த விற்பனை நிலையத்தில் உங்களுக்கு புளியோதரையும் பொங்கலும் வெறும் ஜஸ்ட் 15 ரூபீஸ் நீங்கள் சேல் பண்ணுறாங்க. நீங்கள் முருகருடைய அறுபடை கோயிலான திருத்தணிக்கு வரணும்னு நினைக்கிறப்ப ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிறதுக்கு இங்கேயே வந்து ஃப்ரீ ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியோட நல்ல நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இந்த ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோவிலோட பின்புறத்தில் வந்து இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. இதுக்கு எதுவும் சார்ஜ் இல்லை, ஃப்ரீ டாய்லெட் தாங்க.
நீங்கள் இந்த திருத்தணி கோயிலை விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ரிஃப்ரெஷ்மெண்ட் ரூம் ஸ்டேக்கு கஷ்டப்படவே தேவையில்லைங்க. டைரெக்டாக இந்த மாதிரி மலை அடிவாரத்துலேயும் உங்களுக்கு கார்த்திகேயன் குடியில்னு இந்த மாதிரியான ரூம் ஃபெசிலிட்டி டைரெக்டாக சன்னதானமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு அந்த தெப்பக்குளத்துலேயே உங்களுக்கு அதுக்கான ரூம்ஸும் நிறைய ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்டு இனிமேல் ரூம் ஸ்டேக்கெல்லாம் வெளியிலலாம் புக் பண்ணாங்க. இங்கே வந்து டைரெக்டாக சமஸ்தானத்திலே கேட்டு நீங்களால் புக் பண்ணிக்க முடியும். நீங்க கோயில் உள்ள பார்க்கிங்ல இருந்து வரப்பே பாத்தீங்கன்னா ஆப்போசிட்லயே இங்க உங்களுடைய காலணிகளை வைக்கிறதுக்காக செப்பல் ஸ்டாண்ட், ஃப்ரீ செப்பல் ஸ்டாண்டும் இருக்கு. அதே மாதிரி உங்களோட உடைமைகளை வைக்கிறதுக்கான கிளாக் ரூமும் கோயிலுக்கு என்ட்ரன்ஸோட ஆப்போசிட்லயே இருக்குங்க. கோயிலோட என்ட்ரன்ஸ்ல இருந்து வெளியே வரப்பே வந்து பாத்தீங்கன்னா இங்கே அன்னதான கூடமும் இருக்கு. இங்க மதியம் 3:30 வரைக்குமே எப்பவுமே சாப்பாடு போடுவாங்க. நல்ல சுவையான முறையில சாப்பாடு போடுவாங்க. திருத்தணியில் சாமியை தரிசித்து டைரெக்டாக அன்னதான கூடத்தில் கூட்டமாக இருந்துச்சுன்னா இந்த விற்பனை நிலையத்தில் உங்களுக்கு புளியோதரையும் பொங்கலும் வெறும் ஜஸ்ட் 15 rupees உங்களுக்கு சேல் பண்ணுறாங்க. திருத்தணி கோயில்ல வேண்டுதல் இருக்கிறப்ப நீங்க மொட்டை அடிக்கணும்னு வேண்டிக்கிட்டீங்கன்னா அங்கேயே வந்து மொட்டை வந்து ஃப்ரீயாவே அடிச்சுக்கலாம். எந்த ஒரு காசும் கொடுக்கறது இல்லை. காது கொடுத்தவங்களுக்கு மட்டும் 50 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம முருகனை தரிசிச்சுட்டு வந்துட்டு நம்மளுக்கு பிரசாதமா கேசரி கொடுத்தாங்க. திருத்தணி வரப்போ உங்களுக்கு கூட வரவங்களுக்கோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினா இங்கேயே கோவிலுக்கு பின்புறத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ மையமும் இருக்குங்க. இங்கே திருத்தணி வரத்துக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. பஸ்லேயும் வரலாம், இப்போ ட்ரெயின்லேயும் வரலாம். நிறைய பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வேலூர் மட்டும் வந்துட்டா போதும், இல்லை சென்னையிலேருந்து உங்களுக்கு டேரக்ட் பஸ் ஆப்ரேட் ஆகுது, திருவள்ளூர்லேருந்து உங்களுக்கு டேரக்ட் பஸ் ஆப்ரேட் ஆகுது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு ட்ரெயின் ஃபெசிலிட்டி சொல்லவே தேவை. அரக்கோணம் மட்டும் வந்துட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு டேரெக்டாக இங்கேருந்தே ட்ரெயின்ஸ் எல்லாம் ஆப்ரேட் ஆகுது. சென்னையிலேருந்து உங்களுக்கு டேரெக்டாக அரக்கோணம் வழியாக ஆப்ரேட் ஆகுது. நீங்கள் இங்கேருந்து வெளியே வந்ததுக்கே உங்களுக்கு நிறைய டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, மினி ஆட்டோஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு திருத்தணி போகிற மாதிரி ஐடியா இருந்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.